ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டோரி ப்ரோட்டோக்காலில் அனதர் ஒன் பேட்சை வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாஸ்க்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணோடனே இது மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஓகேங்களா? வந்தோடனே உங்களுடைய வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ண உடனே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ரெண்டாவது டாஸ்க் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 இமேஜை வந்து நீங்கள் அங்கே வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஐபி டோக்கன் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அந்த டாஸ்க் வந்து டிஃபால்ட்டாக ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஓகேங்களா? டோட்டலாக 4 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கனாக்கா இதுக்கான இமேஜ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போனா அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பாருங்கள், இங்கே 0ன்னு இருக்குது. நல்லா பார்த்துங்க. இங்கே க்ளோஸ் அப்பில் கொண்டு போகிற பாருங்க, 0ன்னு இருக்குது. இந்த கிரேட் பக்கத்தில் 0 இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 24 ஸ்டார் வந்து தேவை. ஓகேங்களா? அது எங்கே இருக்குனாக்கா உங்களுடைய அட்ரஸ் காட்டுது பார்த்தீங்களா? அந்த அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் 24 மனா. ஓகேங்களா? அதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே டெஸ்ட் ஒர்க்காக நல்லா புரிஞ்சுங்க. கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் மேலே வந்து 24ன்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோம், இதை வந்து நம்ம வந்து இந்த பேஜை வந்து ட்விட்டர் பேஜை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஓகே, நான் வந்து கிளிக் கொடுத்துட்டேன். கிளிக் கொடுத்த உடனே அது டேரெக்டாக வந்து எக்ஸ் லைத்தில் இது போயிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பேஜை கூட கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பேஜை நான் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கனாக்கா வெரிஃபை கொடுக்கணும். ஓகேங்களா? வெரிஃபை கொடுத்த உடனே இப்போ என்ன ஆகுனாக்கா ஜஸ்ட் நம்மளுடைய எக்ஸ் லைத்தில் வந்து ஆத்தரைஸ் கேட்கும். ஆத்தரைஸ் ஆப். ஓகேங்களா? கீழே வாங்க, ஆத்தரைஸ் கொடுங்க. ஆத்தரைஸ் கொடுத்த உடனே நம்மளுடைய வெப்சைட்டோட இது வந்து லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? எக்ஸலைத்தோட லிங்க் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 1 கம்ப்ளீட்டு. இப்போ 2வது ஜெனரேட் அட்லீஸ்ட் 4 இமேஜஸ். ஓகேங்களா? இது வந்து நான் சொல்லியிருக்கான் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கான் ஸ்டெப் வந்து. ஓகேங்களா? என்ன பண்ண சொல்கிறேன், கிளிக். ஓகேங்களா? கிளிக் த கிரியேட் பட்டன் இந்த டாப் லெஃப்ட் கார்னர் கிரியேட் அ ரேண்டம் இமேஜ். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு 4 இமேஜை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கிரியேட் மேலே இருக்குது பார்த்துங்க. இதை கிளிக் கொடுத்துட்டேன். கிளிக் கொடுத்தாலும் இங்கே பாருங்கள் டிஃபால்ட்டாக எல்லாமே அதே இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ்னு ஒரு இமேஜ் வந்து உட்காந்துருக்கு. ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து 4 இந்த இமேஜ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 4 MAHOன்ற பாயிண்ட் வந்து இங்கே குறைஞ்சிடும். இந்த பாயிண்ட் வந்து குறையும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த பாயிண்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்துச்சு. இது வந்து பாருங்கள், அவுட்புட்டில் வந்து ஒரு இமேஜ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி மொத்தம் எத்தனை பண்ண சொல்லியிருக்காங்க, டோட்டலாக 4 பண்ண சொல்லியிருக்காங்க. 4 இமேஜ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றா பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து முடிட்டு இருங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸ்லோ ப்ராசஸாக பண்ணுங்கள். பாருங்கள், இது ஒன்று முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அதே இமேஜ் வேண்டாம், ஸ்வாப். ஓகேங்களா? வேறு இமேஜ் வந்து உட்கார வைக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து இமேஜஸ். நல்லா புரிஞ்சுங்க. இது மாதிரி இமேஜாக இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஏதோ ஒரு இமேஜ். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து கொடுத்துக்குங்க. நான் வந்து எது கொடுக்குறேன்னாக்கா ஓகே இது கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த இமேஜ் கொடுத்துட்டு கீழே வந்து சேஞ்ச் கொடுக்குறேன். சேஞ்ச் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் மாறிச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்படியே கீழே வாங்க, திரும்ப அகைன் வந்து கொடுத்தீங்கன்னாக்கா திரும்ப பாருங்கள் இமேஜ் கிரியேஷன் வந்து ரிக்வஸ்டடுன்னு வந்திருக்கு. இதில் பாருங்கள் 20 இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 24, அதில் ஒரு 4 போயிடுச்சு. 20. இப்போ இந்த 20ல் ஒரு 4 போயிடும். டோட்டலாக வந்து 16 மாறிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஏற்கனவே ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ 2வது இமேஜ் இன்னும் எத்தனை பண்ணணும், இன்னும் 2 பண்ணணும். இங்கே பாருங்கள் பாயிண்ட் வந்து குறைஞ்சிரும். 16 மாறிச்சு பாருங்கள். திரும்ப அகைன் ஒரு இமேஜ். இப்போ திரும்ப ஸ்வாப் கொடுத்து வேறு எதனா இமேஜ் வந்து உட்காரைங்க. ஓகே, எனக்கு இந்த இமேஜ் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சேஞ்ச் கொடுக்குறேன். இந்த இமேஜ் வந்து உட்காந்துச்சு. திரும்ப அகைன் வந்து அதே ப்ராசஸ். டோட்டலாக வந்து ஒரு 4 இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட் இதை வந்து உட்காரைங்க. ஓகேங்களா? ஒரே இமேஜ் வந்து உட்கார வைக்காதீங்க. 4 டிஃப்ரெண்ட் இமேஜ் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் பண்ணோம். இப்போ வந்து தேர்ட் ஒன்று. இந்த தேர்ட் ஒன்று கம்ப்ளீட் ஆன பிறகு பாருங்கள் பாயிண்ட் குறைஞ்சிச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 24 இருந்துச்சு. 3 இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கு 12 பாயிண்ட் போயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் ஒரு 12 இருக்குது. இன்னும் ஒரு இமேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணோம். கொஞ்சம் டைம் எடுக்குங்க. குறைஞ்சபட்சம் எல்லாத்துக்கும் ஸ்லோவாக தான் நடக்கும். அந்த ஸ்லோவாக இருக்கிறது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? திரும்ப லாஸ்ட் ஒன் இது கொடுக்கலாம். எது ஓகே, இந்த இமேஜ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதை கொடுக்குறேன். திரும்ப அகைன் வந்து சேம் ப்ராசஸ். இதை கொடுத்தோன்னே இப்போ வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இதில் வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இமேஜ் கம்ப்ளீட் ஆன பிறகு இது வந்து டிக் வந்துடும். இந்த ஜென்ரேட் அட்லீஸ்ட் 4 இமேஜ் 0/4 பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு வந்து க்ரீன் கலரில் டிக் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், டிக்கு மாறும் பாருங்கள். இது மாதிரி நிறைய பேச்சஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் முடிஞ்சளவுக்கு எல்லா வீடியோவும் தெளிவாக பார்த்து ஸ்லோவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா வீடியோக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்லோவாக இருக்குது. இந்த இமேஜ் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது அப்லோட் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட் ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டு. 2வது டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. 3வது டாஸ்க் பார்த்திங்கனாக்கா உங்களுடைய வாலெட்டில் ஐபி டோக்கன் இருந்தாலே போதும், அது வந்து டிக் ஆகிடும்.
ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, டோட்டலாக 4 இமேஜஸ் வந்துச்சு. ஓகேங்களா, கடைசி பார்த்திங்கனாக்கா பப்ளிஷ், எதனா ஒரு இமேஜ் வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா இங்கே பாருங்கள் அவுட்புட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி அவுட்புட்டில் தான் இருக்கும். இதில் வந்து பப்ளிஷ். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு இதை வந்து கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே வந்து பப்ளிஷ் கொடுங்க. பப்ளிஷ் கொடுத்த உடனே இதுக்கு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆகும். ஓகேங்களா, ப்ராசஸிங் இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் அப்ரூவ் கேட்குது. ஓகேங்களா, கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. அகைன் நோ டைம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம், இருங்க, வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். அகெயின் ஓகேங்களா, மொத்தம் டோட்டலாக வந்து ஒரு 3 டைம் கேட்கணும்னு நினைக்கிறேன். 3rd டைம், சாரி, நான் மொத்தம் 4 டைம் நீங்கள் வந்து மெட்டாமாஸ்கில் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 4 டைம் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆனாக்கா இந்த மேகோஜின், ஓகேங்களா, மேகோஜின்ற பீட்டாவுடைய ஓடிசி பேட்ச் வந்து நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே, கீழே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து இதில் வந்து இதை கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பாருங்க, இங்கே இருக்குது பாருங்கள் ஐபி பேட்சஸ், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே இது ஒன்று டிக்கோல் ஆகுது. என்ன காரணம்? எல்லா டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட்டு ஓகே, இன்னொரு இமேஜ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அது ஓகே ஆகலை. அகெயின் வந்து நான் இமேஜ் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து ஓகே ஆகியிருக்கணும். ஏதோ சம் டெக்னிக்கல் எரர் நினைக்கிறேன். திரும்ப கன்ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இது 2ஆவது டைம் பண்ணுறேன். வேறு இமேஜை வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வந்தாக்கா அகெயின் வேறு எதனா இமேஜை வந்து பண்ணுங்கள், யாரும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே வந்து டெஸ்ட் நெட்டு சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா எல்லாமே பீட்டா வெர்ஷன். ஓகேங்களா, எதுவுமே வந்து ஒரிஜினல் வெர்ஷன் கிடையாது. இப்போதைக்கு வரைக்கும் இயர்லி ஸ்டேஜில் இருக்குது. எதுவுமே வந்து முழுசாக வந்து முடியல வெப்சைட்டு ஒரு ஒர்க்கு. ஓகேங்களா, எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீமிக்ஸ் வந்து கொடுத்து பாருங்கள். ஓகே, ரீமிக்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இதில் பாருங்கள் ஐபி பேட்சஸ், இதை கிளிக் கொடுக்கலாம். கிளிக் கொடுத்தா ஓகே, இப்போ வந்துச்சு பாருங்கள். டோட்டல் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டோட்டல் 4 டாஸ்க் கம்ப்ளீட்டடு. இது வந்து கிளைம் பேட்ச். இதை கிளிக் கொடுத்தோன்னே மெட்டாமாஸ்க் வாலெட்டில் அகெயின் ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் கேட்கும். எல்லாமே வந்து டெஸ்ட் டோக்கன், எதுவுமே வந்து கேஸுக்கு வந்து போகாது. ஒரிஜினல் காயின் எல்லாமே டெஸ்ட் டோக்கன். ஓகேங்களா, பேட்ச் வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த பேட்ச் கிளைம் பண்ணதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னாக்கா அந்த கலர் மார்க்கெட் பிளேஸ்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் இது ஒன்றும் ஓகே ஆகலைங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது ஒன்றும் ஸ்டில் வந்து இப்படி தான் இருக்குது. இதுக்கு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணலாம். சிங்க் கொடுக்குறேன். இந்த பையான ஐட்டமும் லைசன்ஸும் ஓகே ஆகலை. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். இப்போ மை கலெக்ஷனில் போயிட்டு அந்த ஒரு NFT ஒன்று வந்து உக்காரலைங்களா, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த பேட்ச் வந்து உக்காரணும். அவ்வளோதான், இது வந்து கிளைம் பண்ணி ஆயிடுச்சு. ஓகே, இந்த சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த பேட்ச் வந்து கிளைம் பண்ணிடலாம். இப்போ நோ டைம் பார்க்கலாம், இருங்க, ஒன்றும் வந்து உக்காரல. அகெயின் நோ டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து உக்காரம் கொஞ்சம் லேட் ஆகுது, என்னன்னு தெரியல. வந்து உக்காந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா, டோட்டலாக வந்து 1 2 3 4 கீழே 1 5. டோட்டலாக இது வந்து என்னுடைய செகண்ட் வாலெட்டு. இதில் 5 கிளைம் பண்ணியிருக்கேன். என்னுடைய மெயின் வாலெட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நீங்களும் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எதனா டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.